வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு முக்கியமான பதிவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நிறைய தம்பதிகள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் ஒன்று இன்னும் திருமணம் ஆகலை, எப்போ ஆகும்னு கேட்க வராங்க. இல்லைன்னா திருமணமாகி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சு நடந்துக்க முடியல, பிரச்சனையாக இருக்குது, கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப சிரமப்படுறேன், அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டு வர்றாங்க. இதெல்லாம் சுமார் ஒரு என்னுடைய இதுபடி பார்த்திங்கன்னா 1995 அப்புறம் பிறக்கக்கூடியவங்களே கொஞ்சம் நிறைய பேர் இந்த மாதிரி தோஷத்தில் தான் பிறக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதிகமாக தோசை உள்ளவங்க தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பேர் அப்படி தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணும் இந்த பையனும் இணைவதினால் இவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்த மாத்திரத்திலே சொல்ல முடியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் அது பெரும்பாலான பின்பற்றுறது கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணின் லக்னத்துலேருந்து ஆண் லக்னம் எத்தனை, பெண் ராசிலேருந்து ஆண் ராசி எத்தனை, இப்படி பார்க்குறாங்க. இது முழுமையான முறையாக கிடையாது. ஏன்னா ஆண் சிவன் சூரிய தத்துவம் உடையவன், பெண் சக்தி சந்திர தத்துவம் உடையவங்க. இந்த சிவமும் சக்தி இணைவு தான் இல்லற வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்போ பெண் என்ற ராசியிலிருந்து ஆண் என்ற லக்னத்தை நோக்கி எண்ணுவது தான் முறை. இதுதான் சரியானது. புரியுங்களா? ஆண் சிவம், பெண் சக்தி. ஆண் ஆத்மா, பெண் மனம். சிவம்ங்கிறது அறிவு சக்தி, சக்திங்கிறது ஆற்றல். அறிவும் ஆற்றலும் சேர்ந்தாதான் எந்த ஒரு இயக்கமும் நடக்கும். புரியுங்களா? ஒரு காரில் போகிறோம், அந்த காருங்கிறது ஆற்றல், அதை ஓட்டி போகிற டிரைவர் இருக்கார், அவர் அறிவு. இது ரெண்டும் இணையும் போது தான் நடக்கும். அப்போ பெண்ணின் ராசியிலிருந்து ஆணின் லக்னம் எத்தனாவதாக வருகிறது அப்படின்னு பார்த்தாலே இவங்க ரெண்டு பேரும் இணையனால என்ன நடக்கும்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் ஆணோட லக்னத்துலேருந்து பெண்ணோட லக்னத்தையோ அல்லது பெண் ராசிலேருந்து ஆண் ராசியோ பார்க்குறது நிறையா பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது முழுமையானது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கலத்திரக்காரகன் அப்படின்னாவே சுக்கரனை மட்டுமே பார்க்குறாங்க. கலத்திரக்காரகன் சுக்கரங்கிறது ஆணுக்கு மட்டும் தான் பொருந்தும். பெண்ணுக்கு மாங்கல்யக்காரகன் செவ்வாயை பார்க்கணும். ஒரு ஆண்மகன் ஜாதத்தில் எப்பேற்பட்ட மனைவி அமைவாங்க, மனைவியுடைய தோற்றம் எப்படி இருக்கும், குணாதிசயம் எப்படி இருக்கும், மனைவியால் யோகமாக தோஷமாங்கிறது அவருடைய ஜாதத்தோட சுக்கரனை வச்சு சொல்லிவிடலாம். இவருக்கு இப்படிப்பட்ட மனைவி தான் அமைவாங்க, இவருக்கு திருமணத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு. ப்ளஸ் கலத்திரக்காரகனையும் பார்க்கணும், கலத்திர ஸ்தானம், கலத்திர ஸ்தானாதிபதியும் பார்க்கணும். அது வேறு விஷயம். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவருக்கு அந்த பெண்ணுக்கு எப்பேற்பட்ட கணவர் அமைவார், கணவரால் தனக்கு யோகமாக தோஷமாக வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செவ்வாய் வச்சு பார்க்கலாம். செவ்வாய் தான் மாங்கல்யக்காரகன். அது இல்லாமல் அந்த பெண்ணுடைய 7ஆம் இடம், 7ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்துல அமர்ந்த கிரகங்கள், 7ஆம் இடத்தை பார்க்க கிரகங்கிறது அது வேறு விஷயம், அதையும் பார்க்கணும். இருந்தாலும் ஆணுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரன், பெண்ணுக்கு மாங்கல்யக்காரகன் செவ்வாய். இதை மனசில் வச்சுங்க. அதே மாதிரி பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண்ணின் ராசியிலிருந்து ஆணினுடைய லக்னத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பெண்ணோட ராசி எதுவோ அதுவே ஆணுக்கு லக்னமாக அமைந்து விட்டால் அதுக்கு பேர் தான் அந்யோன்ய உறவு. சிவமும் சக்தியும் கலந்த மாதிரி, உடலும் உயிரும் கலந்த மாதிரி, பாலும் தேனும் கலந்த மாதிரி, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்றுங்கிற மாதிரி இவங்களோட எண்ணம் அவங்களுடைய செயல் ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி தம்பதிகள் தான் பிடிச்சது பிடிக்காது, விரும்புறது விரும்பாதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நான் நினச்சேன் நீ செஞ்சுட்டு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக தம்பதியில் மாறுவாங்க. ஒரு பெண்ணினோட ராசி ஆணுக்கு லக்னமாக அமைந்தால் அது தலைச்சிறந்த யோகம். அந்த தம்பதிகள் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அடுத்து மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். ராகுக்கு எது செவ்வாய் அதெல்லாம் பார்க்கணும், அது வேறு விஷயம். இது ராசிக்கு லக்னத்துக்கு மட்டும் பொருந்தும். இந்த பதிவு எடுத்துங்க. அடுத்து 2வது, பெண்ணினுடைய ராசியிலிருந்து ஆணினோட லக்னம் 2ஆவதாக வந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருக்கு நல்ல தன லாபம் உண்டாகும், நல்ல பண வர உண்டாகும், குடும்பம் நல்லா விருத்தியாகும், அவங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், இவருடைய பேச்சு சமுதாயத்தில் ஈடுபடும், புதிய தொழிலாம் ஆரம்பிப்பாங்க, தொழிலில் நல்ல மாற்றங்கள்லாம் வரும், உயர்வு பிறக்கும்.
பெண்ணினுடைய ராசியிலிருந்து ஆண் லக்னம் 3 வந்தால் மிக சிறந்த யோகம், நல்ல முன்னேற்றம். கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் சுமாராக இருந்தாங்க, கல்யாணத்துக்கு பிறகு நல்லா இருக்கேன், இப்போ தொழில் ஆரம்பித்து நல்லா முன்னேறிட்டேன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் இதுதான். அந்த பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றம் வரும். அந்த 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 மாப்பிள்ளையுடைய அப்பா அவருக்கு நல்ல முன்னேற்றம் வரும். பூர்வீக சொத்துக்களாக இருந்தால் நல்லா பெருகும். அவங்களோட உற்றா உறவுகளுக்கும் நன்மை நடக்கும். மொத்தத்தில் ரொம்ப சுகபோகமாக இருப்பாங்க. அடுத்து 4ஆம் இடம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு வீடு, வாகனம், சுகபோக வஸ்துக்கள், ஆடம்பர பொருட்கள்லாம் சேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம். பெண்ணோட ராசியிலிருந்து ஆணுடைய லக்னம் 5ஆவதாக இருந்தால் அது தெய்வீக தம்பதிகள். அந்த பையனுக்கு அவங்க முன்னோர்கள் சாபத்தினாலோ பாவத்தினாலோ ஏதேனும் கர்மாக்கள் இருந்தால், தோஷங்களோ நோய்களோ பிணிகள் இருந்தால் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு அது மாற்றம் உருவாகி வாழ்க்கை வளர்ச்சி பதை போகும். பெண்ணின் ராசியிலிருந்து ஆணோட லக்னம் 5ஆவதாக அமைந்து அந்த தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் தான் சமுதாயத்தில் வருங்காலத்தில் நல்ல அறிவாளிகளாகவும் தனவந்தர்களாகவும் உயர்ந்த அந்தஸ்தில் வாழக்கூடியவர்களாகவும் மாறுவார்கள். அவங்களுக்கு பிறக்கிற சந்ததி தெய்வீக குழந்தையாக இருக்குது. அடுத்து பெண்ணுடைய ராசியிலிருந்து ஆணுடைய லக்னம் 6ஆவதாக வந்தால் இதை சேர்க்கவே கூடாதும்போம். இதுதான் சஷ்டாஷ்டக தோஷம். இதுதான் நோய், பிணி, பீட தோஷங்கள் வரும். இந்த பையனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த பொண்ணுக்கு பிடிக்காது, அந்த பொண்ணுக்கு பிடிக்கிறது இந்த பையனுக்கு பிடிக்காது. இது உள்ளனா அது வெளியில், இது கீழேனா அது மேலே இருக்கும். இந்த தம்பதிகள் வாழ்க்கை அவ்வளோ திருப்தியாக இருக்காது. சில பேர் நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? வேறு அமைப்பு இருக்கும். அது வேறு அமைப்பு இருக்கும், அதை பார்க்கணும். பொதுவாக இது சேர்க்குற உகந்தது அல்ல. அடுத்து பெண்ணோட ராசியிலிருந்து ஆணினுடைய லக்னம் 7ஆவதாக வந்தால் அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி, சிவனில் பாதி சக்தி, சக்தியில் பாதி சிவனுங்கிற மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. பெண்ணுக்கு எப்போல்லாம் நேரம் சரியில்லையோ ஆண் ஜாதம் காப்பாற்றும், ஆணுக்கு எப்போ நேரம் சரியில்லையோ பெண் ஜாதம் காப்பாற்றும். அகில உலகத்தையே கட்டிக்காக்கூடிய ஆதிசிவனே ஆளாகால விஷத்தை உண்டும்போது அந்த ஆதிசிவனை காப்பாற்றியது யார்? அன்னை ஆதிசக்தி தான் அந்த தொண்டையை அமைக்க பிடிச்சி அந்த விஷத்தை நிறுத்தினாங்க. அப்படியே ஒரு உபத்தகவல், ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் கேட்டார், சிவபெருமான் ஆளாகாலம் விஷம் உண்ணும் பொழுது சக்தி தேவி ஏன் தொண்டையை பிடித்தார்கள் அப்படின்னு. விஷத்தை நிறுத்துறதுக்கு எங்கண்ணே, அவங்க தான் சக்தி தேவி ஆச்சு. அவங்க தலையில் கையை வச்சா கூட அவங்க சக்தி மூலம் நிறுத்தியிருக்கலாமே, இல்லை விஷத்தை வயிற்றில் நிறுத்தியிருக்கலாமே, ஏன் தொண்டையில் நிறுத்தினாங்கன்னு கேட்டார். எனக்கு அப்போ புரியல, தெரியலங்கன்ட்டேன். அதெல்லாம் யோசிச்சு பாரு புரியினார். அது ஒரு யோக சம்பந்தமான விஷயம். யோகத்தில் இந்த இடத்துல இருக்கிறது தான் விசுத்தி சக்கரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினே, சகசிராரம் சொல்லுவாங்க. இந்த விசுத்தி சக்கரத்துக்கு உண்மையான பேர் விஷசுத்தி சக்கரம். விஷத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சக்கரம். நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலும் குடிக்கக்கூடிய நீர்களிலும் சுவாசிக்கக்கூடிய காற்றிலும் வரக்கூடிய நச்சுத்தன்மைகளை இங்கே உள்ள விசுத்தி சக்கரம் தான் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புது. ஒரு மனுஷன் ஜாகணும்னு சொல்லி மருந்தே குடித்தாலும் இந்த இடம் உள்ள விசுத்தி சக்கரம் முடிஞ்ச அளவு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதோட சுரப்புகள்லாம் தூண்டி விட்டு சுத்தம் பண்ணும். முடியாத பட்சம் தான் அது அடியாகிறது. அதே மாதிரி ஒருத்தருக்கு உடம்புல நச்சுத்தன்மை தேங்கி போச்சுனாவே இந்த விசுத்தி சக்கரம் தான் கெட்டு போகும். முடிஞ்சாலும் அதை சரி பண்ணிக்கணும். இது ஒரு உப தகவல் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பெண்ணுடைய லக்னம் முதல் ஆணியோட ராசி 7ஆவதாக வந்தால் சிவசக்தி போல் அந்யோன்யமாக வாழ்வார்கள். அவங்களுக்கு சகல சௌபாகியம் உண்டாகும். எங்கள் குருநாள் சொல்லும்போது இந்த மாதிரி எந்த தம்பதிகள் இருக்கோ அடுத்த பிறவிலையும் ஒன்று சேருவாங்க. அவங்க இந்த தம்பதிகள் போன ஜென்மத்திலையும் வாழ்ந்தவங்க இப்போயும் வந்திருக்காங்க, அடுத்த ஜென்மத்திலையும் சேருவாங்க. இது ஒரு தெய்வீக தம்பதிகள் அப்படின்னாரு. பெண்ணினுடைய லக்னமும் ஆணினோட ராசி ஒன்றாக இருந்தாலும் பெண்ணினோட லக்னம் ஆணுக்கு சமசப்தமாக இருந்தாலும் இது பொருந்தும். அடுத்து பெண்ணினோட லக்னம் முதல் பெண்ணினோட ராசி முதல் ஆணினுடைய லக்னம் 8ஆவதாக வந்தால் சேர்க்கவே கூடாது. 8ஆம் இடம் ரணம், கண்டம், நோய், பகை, விபத்து உண்டாகும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்தாலும் வந்தது தான். ஆனால் அதுக்கு அந்த அதிர்ஷ்டத்தக்க பெரிய கண்டத்தை கொடுத்தாலும் கொடுத்தது தான். மொத்தத்தில் இது சேர்ப்பதற்கு உகந்த ஜாதகம் அல்ல. அதுக்கு பிறகு பெண்ணினோட ராசி முதல் ஆணினோட லக்னம் 9ஆக வந்தால் இதுதான் மகாபாகிய யோகம். அந்த பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கு பிறகு சகல சௌபாகியம் அடைவார். தெய்வ கடாட்சம் உண்டாகும். நல்ல எண்ணங்கள், நல்ல புத்திகள் பிறக்கும். அவங்க வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவங்கள் அதிகரிக்கும். இந்த தம்பதிகளுக்கு பிறக்கூடிய குழந்தைகளும் பார்த்திங்கனாக்க நல்ல அறிவாளிகளாக
தனவந்தர்களாக சமுதாயத்தில் போற்றப்படக்கூடியவர்களாக உத்தமர்களாக பிறப்பார்கள். சத்புத்திர யோகம் உண்டாகும் இந்த தம்பதிகளுக்கு. அதுக்கு பிறகு பெண்ணினுடைய ராசி முதல் ஆணினுடைய லக்னம் 10ஆவதாக அமைந்தால் கேந்திர யோகம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு பதவி, தொழில் உயர்வு, வளர்ச்சி, செல்வாக்கு இதெல்லாம் வரும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணு தான் அந்த தொழில் வளர்ச்சிக்கு ஏதோ வகையில் காரணமாக இருப்பாங்க. சில பேர் அவங்க அம்மா வீட்டிலேருந்து பணம் வாங்கி வந்து கொடுப்பாங்க. இல்லைனா சில பேர் நல்லா வழிகாட்டுவாங்க. சில பேர் கணவர் தொழில் ஏற்படுத்தி கொடுப்பாரு, அந்த அம்மா நிர்வாகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் இந்த தம்பதிகள் தான். இது ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு. அதுக்கு பிறகு பெண்ணினுடைய ராசி முதல் ஆணினுடைய லக்னம் 11ஆக வந்தால் எதிர்பாராத லாபமும் அதிர்ஷ்டமும் வரவும் உண்டாகும். இதுவும் நல்ல விஷயம். இது ரொம்ப விசேஷம். எப்போல்லாம் பொண்ணுக்கு சரியில்லையோ அப்போ பையன் ஜாதமும், பையனுக்கு சரியில்லைனா பொண்ணு ஜாதகம் காப்பாற்றும். ஒருவருக்கு ஒருவர் முன்னேற்றம் அடைவார்கள். அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப யோகமாக இருக்கும். அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும் கூட கணவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல போற்றக்கூடிய விஷயந்தான். அதுக்கு பிறகு பெண்ணினுடைய ராசி முதல் ஆணினுடைய லக்னம் 12ஆக வந்தால் விரயம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அப்படி ஒன்றும் ரொம்ப விரயம்லாம் இல்லை. அது எப்படின்னா அந்த பையனுக்கு சாபமும் பாவமும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மோட்சம் அடையுது. சில பேர் கோயில் குளம் போய் பரிகாரம் பண்ணுறாங்க, இறை வழிபாடு செய்கிறாங்க, கொஞ்சோண்டு இருந்தாலும் நிம்மதியாக வாழ்கிறாங்க. சில நேரம் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நான் செய்த வினையால் வருது, அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்ட நஷ்டம் வந்தால் கூட அவங்க பிரியறதில்லை, நல்லா இருக்காங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் பெண்ணினுடைய ராசி முதல் ஆணினுடைய லக்னமானது 6, 8, 12 12 மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, 6, 8 இல்லாமல் இருப்பது சிறந்தது. இதெல்லாம் பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பையனுக்கு களத்திர காரகனான சுக்கிரன் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்து சனி செவ்வாய் பார்வை ஏற்பட்டிருந்தாலும், அல்லது அந்த பையனுக்கு களத்திர ஸ்தனாதிபதியானப்பட்டவர் 7 கூடியவர் ராகு கேதுவோடையோ சேர்ந்து அல்லது சனி செவ்வாய் பார்வை ஏற்பட்டிருந்தாலும் பொண்ணோட ஜாதத்தை ரொம்ப கூர்ந்து கவனித்து சேர்க்கணும். பெண்ணுக்கு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இதெல்லாம் தொடர்பு இல்லாமல் பார்த்து சேர்க்கணும். குடும்பங்கிறது ஒரு மாட்டு வண்டி மாதிரி. அதில் கணவன் மனைவிங்கிறது 2 மாடு மாதிரி. அதில் ஒரு மாடு குருடுனாலும் ஒரு மாடு நல்ல மாடாக இருக்கணும். அப்போ தான் அதை இழுத்துட்டு போகும். 2 குருடு மாடு சேர்ந்து ஒரு 2 போட்டுனா என்ன ஆகும்? ஜாதகத்தை ஆராயும் போது பெண்ணுடைய ஜாதத்தில் உள்ள குறைகளை ஆண் ஜாதகம் நீக்கணும். ஆண் ஜாதத்தில் உள்ள குறைகளை பெண் ஜாதகம் நீக்கி 2 பேரும் பரஸ்பரமாக உதவிகரமாக மேல் நோக்கி வளர்ச்சி நோக்கி போகிற மாதிரி சேர்க்கணும். அப்படி முடியாட்டி பெண் ஜாதத்தில் உள்ள யோகங்கள் ஆண் ஜாதகம் கெடுக்காமலும் ஆண் ஜாதத்தில் உள்ள நல்ல அமைப்புகளை பெண் ஜாதகம் கெடுக்காமலுமாவது சேர்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். இவ்வளோலாம் பார்த்து செய்யும் பொழுதே திருமண வாழ்க்கையில் சில பேர் கர்மவினையின் காரணமாக அதிகமாக பாதிக்கிறது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நீங்களே பார்த்துங்க. விதியை மதியால் வெல்லுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க விதியும் மதிங்கிறது என்னமோ, விதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வர்றது, மதிங்கிறது நம்மளோட அறிவை கொண்டு செயல்படுறதுன்னு. அறிவே நம்ம விதி கட்டுப்பட்டு தான் வேலை செய்யும். நல்ல நேரம் இருக்கும் போது தான் அவனுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல குருமார் கிடைப்பாங்க, நல்ல புத்தகங்களை படிப்பார். அந்த நல்ல எண்ணங்கள் உதயமாகும். அந்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும். கெட்ட நேரம் வரும்போது கெடுவான் கெடு நினைப்பான், விநாசக்கால விபரீத புத்திங்கிற மாதிரி கெட்ட நேரம் வரும்போது கெட்ட நண்பர்கள் சேருவாங்க, கெட்ட எண்ணங்கள் உதிக்கும், கெட்ட விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் மாதிரி தோணும், அதையே செய்வாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சால் கூட அதை செய்யறதுக்கு உண்டான கால அவகாசம் கிடைக்காம போகுது. அப்போ விதின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் பிறக்கும்போது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய தகுந்த மாதிரி வர்றது. மதிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க மனைவி மூலியமாக வர்றது. இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். விதியை மதியால் வெல்லுங்கிறது இதுதான் அர்த்தம். ஸ்ரீமதின்னு சொல்கிறோம்ல, மதிங்கிறது ஒரு பெண். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண்மகனுக்கு சரியான யோகம் இல்லாவிட்டாலும் யாரை திருமணம் செய்து கொண்டால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்து திருமணம் செய்து கொள்வது உத்தமம். எங்கள் குருநார் அடிக்கடி வார்த்தை சொல்வார், ஒரு மனிதனுக்கு மனையும் குடியிருக்கிற மனைவியும், அதாவது மனைவியும் குடியிருக்கிற மனையும் வீடு சரியாக பொருத்த மயமாவிட்டால் அவன் ஜாதகத்தில் உள்ள எவ்வளோ யோகம் இருந்தாலும் வேலை செய்யாதுப்பா, இது ரெண்டும் சரியாக சேர்க்கணும் அப்படிம்பார். நன்றி அன்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.